குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மேத்யூ ஆர்னால்டினுடைய தி ஸ்டடி ஆஃப் பொயட்ரி. இந்த ஸ்டடி ஆஃப் பொயட்ரியை நான் 2 பகுதியாக பிரித்து நடத்துறது சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பகுதியில் வாட் இஸ் பொயட்ரி, பொயட்ரினா என்ன, பொயட்ரியினுடைய யூஸ் என்ன, அதனுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஒரு பெஸ்ட்டு பொயட்ரினா என்ன, பெஸ்ட்டு பொயட்ரியினுடைய தேவை என்ன, ஒரு பொயட்ரியை எப்படி மதிப்பீடு செய்வது, இது ஒரு நல்ல பொயட்ரியா மோசமான பொயட்ரியா என்று எப்படி எஸ்டிமேட் பண்ணுறது அல்லது இவால்யூவேட் பண்ணுறது, அதில் ஒரு 3 மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் அப்புறம் கடைசியாக ஒரு டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தடை இவர் சஜஸ்ட் பண்ணுறார். ஸோ ஜென்ரலாக இருக்கிற ஒரு 3 மெத்தட், அந்த 3 மெத்தடில் இருக்கிற நிறை குறைகளெல்லாம் சொல்லிவிட்டு டச் ஸ்டோன் மெத்தட் என்ற ஒரு மெத்தடை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இதுவரையிலும் ஒரு வீடியோ. அடுத்த வீடியோவில் வாட் இஸ் கிராண்ட் ஸ்டைல், இப்போது மில்டனுடைய பேரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு கிராண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிராண்ட் ஸ்டைல்னால் என்ன, அதாவது சீரியஸ்னஸ், ஹை சீரியஸ்னஸ் அல்லது கிராண்ட் ஸ்டைல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாசர்னுடைய பொயட்ரி, ஷேக்ஸ்பியர்னுடைய பொயட்ரி, மில்டனுடைய பொயட்ரி, ட்ரைடன் அண்ட் போப்னுடைய பொயட்ரி, கிரேயினுடைய பொயட்ரி, ராபர்ட் பர்ன்ஸ்னுடைய பொயட்ரி, அதுக்கப்புறம் மேத்யூ ஆர்னால்டுடைய கான்டெம்பரரி பொயட்ஸ் வேர்ட்ஸ்வொர்த், பைரன், ஷெல்லி, கீட்ஸ், இவங்களை பற்றின ஒரு அனாலிசிஸ். இது பார்ட் 2 அப்படின்னு நான் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நாம் பார்ட் 1 ஸ்டடியாக போய் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா வாட் இஸ் பொயட்ரி அப்படின்னு சொல்கிறார். இப்போ வாட் இஸ் பொயட்ரி அப்படிங்கிறதுக்கு ஹி கிவ்ஸ் எ டெஃபனேஷன். பொயட்ரி இஸ் அ கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப். பொயட்ரி என்பது வாழ்க்கையை விமர்சிக்கின்ற ஒன்று. இப்போ ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பற்றி ஒரு விமர்சித்து சொல்லக்கூடிய ஒன்று. அது என்ன கண்டிஷனில் இருக்கணும், அண்டர் த கண்டிஷன்ஸ் ஃபிக்ஸ்டு ஃபார் சச் அ கிரிட்டிசிசம். இந்த கிரிட்டிசிசத்துக்கு தகுந்த சூழ்நிலையில் by the laws of poetic truth and poetic beauty. Laws of poetic truth and laws of poetic beautyக்கு உட்பட்ட சூழ்நிலையில் வாழ்க்கையை விமர்சிப்பது பொயட்ரி அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் சொல்கிறார். இது ஏதோ டெஃபினேஷன் ஒரு 2 வரையும் நம்ம நெட் அடிச்சிக்கலாமே ஒழிய வாட் இஸ்ன்னு நமக்கும் ஒரு தெளிவாக புரியலை. ஏன் தெளிவாக புரியலை அப்படின்னா இதில் சில டேர்ம்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் வாட் இஸ் அப்படின்னு நமக்கு தெளிவாக இல்லை. உதாரணத்திற்கு கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப், பொயட்டிக் ட்ரூத், பொயட்டிக் பியூட்டி, இந்த 3 தான் இந்த டெஃபனேஷனில் இருக்கிற ஒரு மிஸ்லீடிங் டேர்ம். இது நம்மை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கலைன்னா உங்களை தப்பாக வழி நடத்திட்டு போகக்கூடிய 3 டேர்ம் இருக்குது கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப், வாட் இஸ் பொயட்டிக் ட்ரூத், வாட் இஸ் பொயட்டிக் பியூட்டி. இதை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. இப்போது கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் இது நமக்கு ஒரு தெரியும். கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையை ஒரு பொயட் அல்லது நாவலிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் ஒரு லைஃபுங்கிறது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியல் பிக்சர். ஒரு மனுஷன் அப்படின்னா அவனுக்கு இன்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா தான் அவன் மனுஷன். ஒரு பிஸ்னஸ் மேன், வையகம் காப்பவரேனும் சிறு வாழை பழக்கடை வைப்பவரேனும் பொய்யகல தொழில் செய்தே பிறர் வாழ்ந்திடச் செய்பவர் மேலோர் அப்படின்னு பாரதி சொல்கிறார். அப்போது இதுதான் பொயட்ரி. ஒரு பொயட்ரியில் ஒரு வையகம் காக்கிற அரசனாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு வாழை பழக்கடை வைத்திருக்கின்ற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, பொய்யகல தொழில் செய்தே, பொய்யில்லாமல் ஒரு தொழில் செய்து இந்த புவி வாழ்ந்திட செய்பவர்கள் அவர்கள்தான் மேலோர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் ஒரு பொயட்ரி. ஒரு பொயட்ரிங்கிறது ஒரு ஐடியல் பிக்சர் ஆஃப் லைஃப்பை கொடுக்கும், ஒரு ஐடியல் ஸ்டாண்டர்ட். இதுதான் ஒரு பொயட்ரி கொடுக்குது. அப்போது ஒரு பொயட்ரி என்பது ஒரு ஐடியல் பிக்சர் ஆஃப் லைஃப், ஐடியல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதான் அது கொடுக்குது.
இதை பார்த்து நம்முடைய வாழ்க்கை, இப்போ கம்பராமாயணத்தில் சிலர் சொல்கிறாங்க, அதை பார்த்து நம்ம லைஃப் எப்படி இருக்குது, மோசமாக இருக்குது, அல்லது அந்த அளவுக்கு நம்ம பரவாயில்ல, அல்லது நாம் இப்போ 50% வந்திருக்கோம், 60% வந்திருக்கோன்னு உங்களை நீங்கள் ரைஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஒரு பொயட்ரியினுடைய வேலை. இதைத்தான் கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப். ஒரு ஐடியல் ஸ்டாண்டர்ட் அல்லது ஒரு ஐடியல் பிக்சர் ஆஃப் லைஃப்பை க்ரியேட் பண்ணுறது ஒரு பொயட்டினுடைய வேலை. அந்த பொயட்டை செய்த அந்த வேலையோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கம்பேர் பண்ணி அதை தான் கிரிட்டிசைஸ் பண்ண, விமர்சிக்கணும். உங்களது மோசம் அப்படின்னு ஒன்று விமர்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், எது சரின்னு ஒன்று இருந்துச்சுன்னா தானே நீங்கள் செய்கிறத மோசம்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்போது பாம்பு திங்கிற ஊரில் நடுத்துண்டம் நமக்குன்னு சொல்லுவோம். இது ரைட்டாக தப்பா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை பற்றி ஒன்று இருக்கணும், அதோட உங்களதை கம்பேர் பண்ணி எதுன்னு சொல்லணும். இதை தான் கிரிட்டிசிசம்னு சொல்கிறோம். அதை ஒன்று வச்சுக்கிட்டு, ஐடியல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்பை வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணி இதில் உள்ள நிறைகள் என்ன, குறைகள், அதில் இப்படியெல்லாம் சொல்லுது ஆனால் நீ செய்யலை, இதில் இப்படியெல்லாம் செஞ்சுருக்க, இதில் நீ 60% செஞ்சுருக்க, இப்போ இப்படி தான் இந்த பாயிண்டில் ஒரு ஐடியல் லைஃப்னால் என்னன்னு இது சொல்லுது, நீ இந்த அளவுக்கு செஞ்சுருக்க, அப்போ நீ இந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஆள் அப்படின்னு நம்மளை பற்றி, நம்முடைய வாழ்க்கையை பற்றி கிரிட்டிசிசம் பண்ணுறது. இதுதான் கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப். ஓகே, இது உங்களுக்கு புரியும். அடுத்தது பொயட்டிக் ட்ரூத்துன்னா என்ன? பொயட்டிக் ட்ரூத்துங்கிறது த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த பொயட்ரி. ஒரு கவிதை, ஒரு பொயட்ரி எந்த சப்ஜெக்டை பற்றி பேசுதோ அதுக்கு பேர் பொயட்டிக் ட்ரூத்துன்னு பேர். பொயட்டிக் பியூட்டி அப்படிங்கிறது அந்த ட்ரூத்தை எப்படி அது சொல்லுதோ அதுக்கு பேர் பொயட்டிக் பியூட்டி அப்படின்னு பேர். ஸோ பொயட்டிக் ட்ரூத்துங்கிறது த கண்டென்ட் ஆஃப் த poem ஆர் த மேட்டர் ஆஃப் த poem ஆர் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த poem. பொயட்டிக் பியூட்டிங்கிறது இன் விச் வே the substance or the matter is presented, எப்படி அது ப்ரெசன்ட் பண்ணப்படுது, அதுக்கு தான் பொயட்டிக் பியூட்டின்னு பேர். ஸோ இப்போது பொயட்டிக் ட்ரூத், பொயட்டிக் பியூட்டி, இதனுடைய பேஸில் வாழ்க்கையை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இதுதான் பொயட்ரி அப்படின்னு இவர் பொயட்ரிக்கு ஒரு டெஃபனேஷன் சொல்கிறார். இதில் இதற்கு கடைசியில் ஒரு ஜான் கீட்ஸினுடைய ஒரு வரியை, பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி அப்படின்னு சொல்கிறான். அப்போ பியூட்டி தான் ட்ரூத்து, ட்ரூத்து தான் பியூட்டி அப்படின்னு ஒரு கீட்ஸினுடைய ஒரு வரியை சொல்லி இவர் சொல்கிறதுக்கு, இந்த டெஃபனேஷன் ஆஃப் பொயட்ரி சரி என்பதற்கு அவர் ஒரு விளக்கம் தருகிறார். ஸோ இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்தது, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பொயட்ரி ஆர் வாட் இஸ் தி ஃபியூச்சர் ஆஃப் பொயட்ரி அப்படிங்கிறத அடுத்த செக்ஷனில் அவர் விளக்குறார். இப்போ அர்னால்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொயட்ரி என்பது என்றென்றும் அழியா தன்மை வாய்ந்தது. ஷேக்ஸ்பியர் எழுதினதை இன்னும் வச்சுருக்கோம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தொல்காப்பியம் இன்னும் உயிரோடு இருக்குது, சிலப்பதிகாரம், மணிமேகலை தமிழில். நீங்கள் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டால் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சாசர் எழுதினது, ஸ்பென்சர் எழுதினது, இதெல்லாம் இன்னும் இருக்குது. இன்றைக்கி இல்லை, இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் இது இருக்கும். ஸோ ஒரு பொயட்ரி என்பது என்றென்றும் அழியாதது. ஒரு ரிலீஜியனில் ரைஸ் அண்ட் ஃபால் இருக்கும். சில ரிலீஜியன் பார்த்திங்கன்னா சில காலகட்டங்களில் ஓஹோன்னு இருக்கும், அப்புறம் சில காலகட்டங்களில் அது வீழ்ச்சி அடைஞ்சிரும். காலப்போக்கில் சில ரிலீஜியன் அழிஞ்சும் கூட போயிடும். ஆனால் பொயட்ரி என்றென்றும் அழியாதது. இந்த பொயட்ரி என்பது இட் கிவ்ஸ் ஆல்வேஸ் ஜாய், எப்பொழுதும் மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஒரு பொயட்ரி என்றும் ஒரு மனிதன் கையில் இருக்கக்கூடிய அழியாத பொருள். ஒரு மனிதன் அழிந்துருவான், ஆனால் அவனிடம் இருக்கக்கூடிய ஒரு அழியாத பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பொயட்ரி தான். இந்த பொயட்ரி அதை ரீட் பண்ணும்போது ஒரு மனசுக்கு ஒரு கம்ஃபர்ட், இதமாக இருக்கும். சிலருக்கு மனதுக்கு இதத்தை கொடுக்கக்கூடியது பொயட்ரி. அப்படியே ஒரு ரிட்டையர்ட் லைஃப், அப்படியே உட்காந்து நீங்கள் பொயட்ரியை படிச்சிட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். இது மாதிரி தான் நம்ம இனிமேல் வாழணும், இது மாதிரி தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பைரேஷனை கொடுக்கும். இது ஒரு பொயட்ரியினுடைய வேலை. ஸோ ஒரு பொயட்ரிங்கிறது மனிதனுக்கு ஒரு கன்சோலேஷன், ஆறுதலை கொடுக்கும், அவனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். இது ஒரு பொயட்ரியினுடைய வேலை. பொயட்ரியை பற்றி வேர்ட்ஸ்வொர்த் என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் த பிரீத்னா சுவாசம், உயிர் மூச்சு. ஒரு பொயட்ரி என்பது ஒரு மனிதனின் உயிர் மூச்சு அண்ட் ஃபைனர் ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ்,
உங்களுடைய அறிவு என்பது which is the tallest, which is the highest, which is the broadest, இதுக்கு பேர் அறிவு இல்லை. தட் இஸ் கால்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்கு பேர் செய்தி. ஒரு இடத்துல என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன இருக்குது, இது பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, குட்டையாக இருக்குது, நீளமாக இருக்குங்கிற ஒரு தகவல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. இதுக்கு பேர் ஜென்ரல் நாலேஜ். அப்படின்னு நாலேஜ்னு கிடையாது. இப்போது ஒரு பொயட்ரி என்கிறது ஒரு ஃபைனர் ஸ்பிரிட் ஆஃப் ஆல் நாலேஜ். எல்லா நாலேஜினுடைய ஒரு ஃபைனர் ஸ்பிரிட்டு தான் ஒரு பொயட்ரி. இது ஒரு மனிதனின் உயிர் மூச்சு அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறார். இந்த பொயட்ரியானது ஹிஸ்ட்ரியை விட, ஃபிலாசபியை விட, சயின்ஸை விட, ரிலீஜியனை விட பொயட்ரி இஸ் ஆல்வேஸ் சுப்பீரியர். இது மிக உயர்ந்தது என்றும் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு பொயட்ரி இல்லாமல் சயின்ஸ் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஸோ சயின்ஸை விட ஒரு பொயட்ரி தான் சுப்பீரியர். வித்தவுட் பொயட்ரி சயின்ஸுங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட்டான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ரிலீஜியன், ஃபிலாசபி இதெல்லாம் ஒரு பொயட்ரி ரீப்ளேஸ் பண்ணிடும். ரிலீஜியன் இல்லாமல் இருக்கலாம், ஃபிலாசபி இல்லாமல் இருக்கலாம், ஒரு பொயட்ரி இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பொயட்ரிக்குள்ளே ரிலீஜியன், ஃபிலாசபி எல்லாமே அது உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்குது. ஒரு பொயட்ரி மனிதனை அவனுடைய லெவல்லிருந்து ஒரு ஹையஸ்ட் லெவல், ஒரு ஹையஸ்ட் டிகிரிக்கு உங்களை உயர்த்துகின்ற வேலையை ஒரு பொயட்ரி செய்யுது. நீங்கள் ஒரு பொயட்ரியை படிக்க 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 உங்கள் உள்ளமானது எலிவேட் ஆகும். அந்த எலிவேட் ஆகிறதை ஒரு பொயட்ரி செய்யுது அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் சிட்னியினுடைய அப்பாலஜி ஃபார் பொயட்ரியிலிருந்து ஒரு லைனை எடுக்கிறார். பொயட்ரி என்பது நம்முடைய இன்டெலிஜென்ஸை பியூரிஃபை பண்ணும், தூய்மைப்படுத்தும். நம்முடைய இன்டெலிஜென்ஸை தூய்மைப்படுத்தும். அதுக்கப்புறம் நம்முடைய மெமரி, ஞாபக சக்தியை அதிகரிக்கும் என்று சிட்னி தன்னுடைய அப்பாலஜி ஃபார் பொயட்ரியில் சொல்கிறார். அதை இந்த இடத்துல சொல்கிறார். இதெல்லாம் ஒரு பொயட்ரியினுடைய யூஸ். அதுக்கப்புறம் இது நம்முடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் பவர், ஒரு ஜட்ஜி பண்ணுறது, ஒரு தீர்மானிக்கிறது, இது சரி இது தவறு என்று தீர்மானிக்கின்ற ஆற்றலை. இப்போ நாம் ஒரு காரியம் செஞ்சுட்டு இது சரி அப்படின்னு நம்ம வாதிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் நல்ல பொயட்ரி படிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் நீங்கள் செய்திருந்தால் கூட உங்கள் உள்ளத்துக்குள்ளே அது சொல்லும், நீ செய்தது தவறு என்று உங்களுக்கு உள்ளத்துக்குள்ளே அது சுட்டி காட்டும், அது சொல்லும். ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் பவர். நாம் செய்தது சரியா தவறா, இன்னொருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சரியா தவறா, இன்னொருத்தன் செஞ்சுருக்காங்கிறதுனாலேயே நம்ம தவறு என்று மனுஷன் சொல்லிகிட்டு இருப்பான். ஆனால் நாம் எதிரியாக இருந்தாலும் அவன் மிக சரியாகத்தான் செய்திருக்கிறான் என்று ஒரு பொயட்ரி படித்த உள்ளம் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண கொடுக்கும். அதே சமயத்தில் நம்முடைய கற்பனை ஆற்றலை அதிகப்படுத்துகின்ற தன்மையும் ஒரு பொயட்ரிக்கு இருக்குது. கடைசியில் முழுசாக என்ன சொல்கிறார்னா, ஒரு மனிதனை முழுமைப்படுத்துகின்ற ஆற்றல் ஒரு கவிதைக்கு இருக்குது. ஒரு பர்ஃபெக்ட் மேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பொயட்ரி படித்த மனுஷன்தான் ஒரு பர்ஃபெக்ட் மேனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் த யூசஸ் ஆஃப் பொயட்ரி. பொயட்ரினால் என்ன பயன்? சிலர் பார்ப்பாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது பொயட்ரி கவிதை படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, இதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் பொயட்ரி படிக்க 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 உங்கள் உள்ளத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதான் அதனுடைய பொயட்ரி. இதை போய் நீங்கள் அவன்கிட்ட விலைக்கு சொல்லி இதை படிக்க படிக்க என் உள்ளத்தில் நிறைய மாற்றம் வந்துக்கிட்டு இருக்குன்னு அவனுக்கு சொன்னால் அவனுக்கு புரியாது. அது படித்தவனுக்கு தான் புரியும், அது படித்தா தான் புரியும். ஸோ இதுதான் யூசஸ் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃப்யூச்சர் ஆஃப் பொயட்ரி எப்படி இருக்கும், இந்த பொயட்ரியினுடைய எதிர்காலம் இம்மென்ஸ், ஒரு ரொம்ப கிரேட்டாக இருக்கும். இந்த பொயட்ரி இல்லாமல் எந்த மனித இனமும் நிச்சயமாக உயிர் வாழ முடியாது. இதுதான் ஃப்யூச்சர் ஆஃப் பொயட்ரி என்று இந்த ஸ்டாண்ட்ஸாவில் பொயட்ரியினுடைய யூஸ் என்ன, பொயட்ரியினுடைய ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இதில் சொல்கிறார். அதுக்கப்புறம் பெஸ்ட்டு பொயட்ரினா என்ன, ஒரு பெஸ்ட்டு பொயட்ரியினுடைய நீட் என்ன. அப்போ பொயட்ரி அப்படின்னா சிலர்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவாங்க. வாய்க்கு வந்ததை அப்படின்னு சொல்கிறத இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, வாய்க்கு உவந்ததை சொல்லணும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது, வாயில் கெட்ட வார்த்தையெல்லாம் வரும், பேசலாமா? அப்போது வாய்க்கு உவந்தது அப்படின்னா வாய்க்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது,
வாய்க்கு தகுதியானது. நீங்கள் பேசுகிற உங்கள் வாய்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, என் வாய் இப்படி தாண்டா பேசணும் அப்படிங்கிற அந்த வாய்க்கு உவந்ததை பேசுறதுக்கு தான் அப்படி காலப்போக்கில் வாய்க்கு வந்ததை பேசுறது அப்படின்னு மாறிடுச்சு. அப்போது ஒரு பெஸ்ட்டு பொயட்ரினா என்ன, ஒரு பெஸ்ட்டு பொயட்ரியினுடைய நீடு என்ன அப்படிங்கிறத அடுத்த செக்ஷனில் அவர் விளக்குறார். எப்பொழுதுமே ஒரு பெஸ்ட்டு பொயட்ரி என்பது ஒரு நம்ம எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணோம், எப்பொழுதும் நம்மை மகிழ்ச்சியிலேயே வைத்திருக்கும். உங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியில் வைத்திருக்கக்கூடிய, உங்களை உருவாக்கக்கூடிய, உங்களை நீங்கள் மனிதன் பிறக்கும்போது இப்படி தான் இருக்கான், ஒரு காட்டு முராண்டித்தனமாக இருக்கான். ஆனால் பொயட்ரியை படிக்க 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 நீங்கள் உருவாக்கப்படுகின்றீர்கள். உங்களை உருவாக்குகின்ற ஆற்றல், உருவாக்கிய உங்களை அதே நிலையில் தக்க வைத்து கொள்ளுகின்ற ஆற்றல், என்றென்றும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆற்றல், இது பெஸ்ட்டு பொயட்ரிக்கு இருக்குது. அப்போ ஒரு பெஸ்ட்டு பொயட்ரிக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னா பெஸ்ட்டு பொயட்ரி மனிதனுக்கு தேவை. அப்போது எப்பொழுதுமே மனிதனுக்கு என்ன பண்ணணும், ஒரு பெஸ்ட்டு பொயட்ரி அவனுக்கு தேவை. ஸோ ஒரு எக்ஸலண்ட் பொயட்ரி அல்லது பெஸ்ட்டு பொயட்ரி ஹி ஆல்வேஸ் நீட்ஸ், அவனுக்கு எப்பொழுதுமே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பெஸ்ட்டு பொயட்ரியானது மனிதனுடைய ஒரு ஹையஸ்ட் மிஷன் என்றால் ஒரு செயல்பாடு, நீ உங்களுடைய உயர்ந்த செயல்பாடுகளை நிறைவேற்றுகின்ற ஆற்றல் அந்த பொயட்ரிக்கு தான் இருக்குது. அதனால நாம் என்ன பண்ணணும், ஒரு பொயட்ரியில் ஒரு ஹை ஸ்டாண்டர்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது கவிதையில் பார்த்தீங்கன்னா ஒரு வல்கராக சாதாரண உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு மலினமான கவிதைகள் கூட இருக்குது. அப்போது ஒரு கவிதை ஏட்டில் எழுதி வச்சதெல்லாம் கவிதைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போது ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டாக பொயட்ரி இருக்கணும், ஒரு பெஸ்ட்டு பொயட்ரி நமக்கு இருக்கணும். அப்போது ஒரு பொயட்ரியில் ஒரு ஹை ஆர்டரை செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஹை ஆர்டரை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய பொயட்ரி தான் மனிதனுடைய உயர்ந்த தரத்தை நிர்ணயிக்கும். அப்போ இந்த ஹை ஆர்டர் ஆஃப் பொயட்ரிங்கிறது என்ன, அதை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது? இப்போ பொயட்ரி படிக்கிறது இவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்ன உடனே டக்குன்னு போய் கடத்தலில் போய் ஏதாவது ஒரு பொயட்ரி புக்கை வாங்கிட்டு நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியுமா? எழுதியிருக்கான் தாவணி தெரு அப்படின்னு ஒரு பொயட்ரி புக் இருக்குது. தாவணி தெரு, இது என்ன புக்? நான் பொயட்ரி அந்த புக்கை எடுத்து படித்து பார்த்தேன். தாவணி தெரு, முத்த வைப்பு தீர்மானம், இப்படி ஒருத்தான் கவிதை புத்தகம் போட்டிருக்கான். அது ஒரு புத்தகம், அது ஒரு 2000 காப்பி எவனோ பிரிண்ட்டு பண்ணியிருக்கான், அது ஒருத்தன் வித்துட்டு தான் இருக்கான். நீங்கள் ஒரு பொயட்ரியினுடைய தலைப்பே பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண ஒரு சாதாரண வாலிபர்களை இழுத்து, இதை அந்த போர்னோகிராஃபின்னு சொல்கிறோம்ல, அந்த வீடியோவிலலாம் ஒரு மாதிரியான வீடியோ வந்துகிட்டு இருக்குமே, அந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் வருது. இது ஒரு கவிதை தான். அப்போ இது ஒரு கவிதையா? அப்போ ஒரு கவிதைக்கு என்ன இருக்கணும், நீங்கள் ஒரு ஹை ஆர்டரை செட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஹை ஆர்டர் ஆஃப் பொயட்ரி தான் மனிதனுடைய ஹையஸ்ட் இதை தீர்மானிக்கும். அப்போது நமக்கு என்ன தெரியணும், நீங்கள் ஒரு பொயட்ரியை படிக்கிறதுக்கு முன்னாடி ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் பொயட்ரினா என்ன, லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் பொயட்ரினா என்ன என்று நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஆனால் அது அவ்வளவு சுலபம் இல்லை. ஒரு பொயட்ரியை படிச்சுட்டு சிலர் ஆஹா அப்படிமா, சிலர் மோசம்வாங்க. கண்ணதாசன் எழுத வந்த காலத்தில் பாரதியின் பொயட்ரியை படித்தவங்களாம் பாரதியின் பொயட்ரியை படித்தவங்களாம் பாரதிதாசன் பொயட்ரி வரும்போது என்ன அந்த அளவுக்கு இல்லைம்பாங்க. அப்புறம் பாரதிதாசனை படித்தவங்களாம் கண்ணதாசனை படிக்கும்போது கண்ணதாசன் என்ன எழுதுறாரு அவரை பாரியா அப்படின்னு கண்ணதாசனை மட்டம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கண்ணதாசனை கொண்டாடுறாங்க. அப்போது ஒரு காலகட்டத்தில் அப்படியே இருக்கும். அப்போது ஒரு நல்ல பொயட்ரி எதுங்கிறத ஜட்ஜு பண்ணுறதுங்கிறத இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க், அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போது ஒரு ஒரு சுப்பீரியர் பொயட்ரியையும் ஒரு இன்ஃபீரியர் பொயட்ரியையும் அதுதான் நம்ம மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால எப்படி ஒரு ஹை பொயட்ரி அல்லது லோ பொயட்ரியை தீர்மானிப்பது என்று சொல்கிறாரு. சொல்லிட்டு இதை ஒரு பொயட்ரியை எப்படி மதிப்பீடு செய்வது அப்படிங்கிறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. அந்த 3 மெத்தடையும் விளக்குகிறார். There are 3 estimates of poetry. Estimation அப்படின்னாக்கா மதிப்பீடு செய்வது. ஒரு பொயட்ரி உயர்ந்த ஹை ஆர்டர் ஆஃப் பொயட்ரியா ஒரு லோ ஆர்டர் ஆஃப் பொயட்ரியா என்று எப்படி மதிப்பீடு செய்வது என்பதற்கு முதல் மெத்தட் ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட். ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட்டில் மதிப்பீடு செய்வது ஒரு முறை. இந்த மெத்தடை பொறுத்தவரையிலும்
ஒரு பொயட்ரி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது, எப்படி காலப்போக்கில் அது இப்பொழுது அதனுடைய நிலைமை என்ன. இந்த பொயட்ரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, இது 300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது, 300 வருஷமாக அது இந்த உலகத்தில் தாக்கு பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டே இருக்குது, அதனால் இது ஒரு சிறந்த பொயட்ரி. இப்படி ஒரு எஸ்டிமேட் இருக்குது. எந்த பொருள், உயர்ந்த பொருட்கள் காலத்தை தாண்டி நிற்கும் தன்மை வாய்ந்தவை. இதுதான் ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட்டினுடைய முக்கியமான தன்மை. அப்போது ஆன்ஷியன் போயம், ஒரு பழைய கவிஞர்கள், பழைய கவிதைகள், இதெல்லாம் சிறந்தது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இந்த மெத்தடில். ஆனால் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கவிதை இருக்குது, இப்போ நான் சொன்ன சில கவிதை புத்தகம்லாம் குப்பை மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த கவிதைகள் அவன் காசு இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி வச்சுட்டான். இது அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டை பிடிச்சி எல்லா லைப்ரரிலையும் விற்றுருவான். அப்போ எல்லா லைப்ரரிக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா. அப்புறம் ஒரு 2000 வருஷம் கழிச்சு, ஒரு 100 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் உயிரோடு இருக்கும். அப்போது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகம் இன்னும் உயிரோடு இருக்குது. அப்போ இது ஒரு ஹை டிகிரி ஆஃப் போயம் அப்படின்னு சொல்லிட முடியுமால. அப்போது ஒரு ஆன்ஷியன் பொயட்டுங்கிற ஒரே காரணத்திற்காகவோ, ஆன்ஷியன் போயம் என்கின்ற ஒரே காரணத்திற்காகவோ அதை நாம் சிறந்தது என்று சொல்ல முடியாது. ஏன்னா காலப்போக்கில் ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய மொழி, அந்த நாட்டினுடைய சிந்தனை, இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனையோ காரணங்கள்னால மாறும். தமிழ் மொழியை எவ்வளவோ காலத்திற்கு அப்புறம் சமஸ்கிருதம் கலந்து மணிப்பிரவாள நடைன்னு வந்திருக்கு. காலப்போக்கில் மாறி 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 இப்போ உள்ள நிலைமைக்கு இப்போ ஆங்கிலமும் தமிழும் கலந்த ஒரு தமிழ் இப்பொழுது நிற்கிது. அப்போ காலங்களில் எவ்வளவோ மாறிடும். அதனால் ஹிஸ்ட்ரியை மத்தனம் வச்சுக்கிட்டு இது ஒரு காலத்தில் பழமையானது என்கின்ற முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது டேஞ்சரஸ், அது ரொம்ப ஆபத்தானது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது 1000 ஆண்டுகள் பழமையானது, 2000 ஆண்டுகள் பழமையானது திருக்குறள், அதனால திருக்குறள் ஒஸ்தி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஒன்லி வெனரேஷன் என்றால் அதை வணங்குவது, ஆராதிப்பது, அதை உயர்ந்து அதுக்கு மரியாதை செய்வது. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா மரியாதைக்குரியவர், நம்முடைய அன்பிற்கு உரியவர். ஆனால் அவர் சொல்கிறது எல்லாமே இப்போ சரின்னு சொல்ல முடியாது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்கின்ற தலைமுறையில் வாழ்ந்தவராக அவர் இருப்பார். அப்போது 80 வயசு எங்கள் தாத்தா, அவர் சொன்னால் சரியாக இருக்கும்னு நம்ம சொன்னோம்னா அது முட்டாள்தனம். 80 வயது தாத்தாவை வணங்கலாம், ஆனால் 80 வயது தாத்தா சொல்கிறது எல்லாம் கேட்க முடியாது. என் அப்பன் வெட்டிய கிணறு என்று எவனடா உப்பு தண்ணீர் குடிப்பான் என்று பாரதி சொல்லுவான். அப்பா தான் வெட்டினார், எங்கள் அப்பா வெட்டினார், அதனால அது உப்பு தண்ணியை குடிக்க முடியுமா நம்ம? ஸோ அப்பா சொன்னாருங்கிறதுக்காக நம்ம செய்ய முடியாது. அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கலாம். அப்படி ஆண்டுகள் பல ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஒன்றுக்கு மரியாதை வேணால் கொடுக்கலாமே ஒழிய அதை நீங்கள் உயர்த்தி பேசுனீங்க அப்படின்னா அது ஒரு பிளைண்டு கிரிட்டிசிசம், அது ஒரு குருட்டுத்தனமான இது. ஒரு ஆன்டிக்விட்டி, பழமை என்பதே ஒரு கவிதையின் ரியல் எஸ்டிமேட், அதுதான் உண்மையான மதிப்பீடு செய்வது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்காக பழமை என்ற இதெல்லாம் பழசு, இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில ஆன்ஷியன் பாயிண்ட்ஸில் எக்ஸலண்ட்டான பாயிண்ட்டும் இருப்பான், அதே சமயத்தில் டியூபியஸ், போலியான, ஃபால்ஸ் கிளாசிக், டியூபியஸ் கிளாசிக், பொய்யான கிளாசிக் தன்மை உடையவர்களும் இருப்பார்கள், ரியல் கிளாசிக் உள்ளவங்களும் இருப்பாங்க. அதனால ஒன்றை ஆன்டிக்விட்டி என்கின்ற ஒரே காரணத்திற்காகவே அதற்கு நாம் உயர்ந்த மரியாதை, இது ஒரு சிறந்த கவிதை என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று இதில் சொல்கிறார். ரெண்டாவது பர்சனல் எஸ்டிமேட். இந்த பர்சனல் எஸ்டிமேட்டை ரியல் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனல் எஸ்டிமேட் அல்லது ரியல் எஸ்டிமேட் அப்படின்னா ஒரு பொயட்ரியை நீங்கள் படித்து உண்மையிலேயே அது எக்ஸலண்ட்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போ நாம் படிக்கிறோம், நாம் ஒரு படித்து இது உண்மையிலேயே ஒரு எக்ஸலண்ட் பொயட்ரி இல்லை, இது ஒரு நல்ல பொயட்ரி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போது இப்படி சொல்கிறது
இப்படி சொல்லும்போது இதில் ஒரு ஆபத்து இருக்குது. ஏன்னா இந்த பர்சனல் எஸ்டிமேட்டில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்கும் உள்ளே சேர்ந்துடும். இப்போ எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கவிஞரை ரொம்ப பிடிக்கும், எனக்கு பாரதியை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்க. அப்போ பாரதி எழுதுனா தப்பாக இருக்கிறத கூட நான் என்ன பண்ணுவேன்னா ஒஸ்தின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவன் என்ன ஒஸ்தியாக எழுதுனால என்னையா இருக்குது இதில் மட்டையா அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். ஸோ பர்சனல் எஸ்டிமேட் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் படித்து அது சிறந்தது என்று தீர்மானிப்பது. ஆனால் இதில் தனிப்பட்ட மனிதனுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் உள்ள சேர்ந்துரும். அதனால இது ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட் எப்படி டேஞ்சரஸ் ஆனதோ அதை விட அதே மாதிரி ஆபத்தானது இந்த பர்சனல் எஸ்டிமேட்டும் தான். இந்த பர்சனல் எஸ்டிமேட்டில் தனிப்பட்ட மனிதனுடைய லைக்கிங்ஸ், விருப்பம், அண்ட் டிஸ்லைக்கிங், வெறுப்பு, இதெல்லாம் இருக்குது. அதே சமயத்தில் அவன் எஸ்டிமேட் பண்ணும்போது அந்த எஸ்டிமேட்டிங் பவர் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சரியான முடிவை அவனால் எடுக்க முடியாது. அதனால் இண்டிவிஜுவல் டெம்பரமெண்ட், தனிப்பட்ட மனிதனுடைய மனப்பான்மைக்கு தகுந்தாற்போல் ஒரு பொயட்ரியினுடைய ஜட்ஜ்மெண்ட் உள்ளே வந்துடும். அதனால் இது ஒரு சரியான மெத்தட் இல்லை என்று சொல்கிறார். சொல்லிட்டு எப்படி சொல்கிறார்னா, ஒரு கிளாசிக்கலி ட்ரைன்டு மைண்ட், நல்ல கிளாசிக்கல் பொயட்ரியை படித்து அனுபவமானவங்க இப்படி சொல்லலாம், அவங்க வேணால் இதை தீர்மானிக்கலாம். ஆனால் அவங்களுக்கும் கூட இப்போ ஒரு உதாரணத்திற்கு பழைய கிரீக்கு லாட்டின் பொயட்ரியவே படிச்சுக்கிட்டு இருப்பான் ஒருத்தன். அவனுக்கு நீங்கள் ஷேக்ஸ்பியர் எழுதுனா மில்டன் எழுதுனாலாம் வச்சுக்கிட்டீங்க, என்னையா எழுதியிருக்கான், வேர்ஜிலினுடைய ஈனிட் தான் ஒஸ்தி, சோஃபக்லிஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு இவன் என்ன அரிஸ்டோஃபேன் தான் ரொம்ப பிரமாதமானவர் என்று இவன் கிரீக் லாட்டினில் தான் இவன் மைண்டு ட்ரைனிங் ஆகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவான்னா அதுதான் ஒஸ்தினே பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் வகுப்பில் வாத்தியார் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் கடத்தலில் ஒரு பர்டிகுலர் நோட்ஸ் விற்கும். அந்த நோட்ஸ் விற்குதுன்னு அப்படின்னாக்க அதுக்கு காரணம் ஒரு நல்ல நோட்ஸாக கூட இருக்கும், புதுசாக ஒன்று வரும். ஆனால் இந்த வாத்தியார் இவர் படிக்கும்போது ஏதோ ஒரு கைடு படிச்சிருப்பார், அந்த கைடு தான் இவருக்கு மைண்ட்லேயே நிற்கும். அதனால் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட போய் அந்த கைடு தான் பெஸ்ட்டுன்னு இவர் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டுருப்பார். ஸோ எந்த ஒரு 2 கைடை வாங்கி அதையும் வாங்கி இதையும் வாங்கி சில லெசன்ஸை வந்து உள்ளுக்குள்ளேயும் அனலைஸ் பண்ணி இவர் சொல்கிறதெல்லாம் கிடையாது. இவருக்கு ட்ரைனிங் ஆன ஒன்று இருக்கும், அதுதான் பெஸ்ட்டுன்னு இவர் மைண்டில் நின்றுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இப்போ ஷேக்ஸ்பியரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஷேக்ஸ்பியராக படிச்சிருப்பேன், அப்போ ஷேக்ஸ்பியரை தவிர எவன் எழுதுனாலும் எனக்கு பிடிக்காது. அது மாதிரி கிளாசிக்ஸ், க்ரீக் அண்ட் லாட்டினில் ட்ரெயின் ஆன மைண்டுக்காரனுக்கு க்ரீக்கு தான் ஒஸ்திங்கிற க்ரீக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அல்லது க்ரீக்கு மாதிரி எவன் எழுதியிருந்தாலும் அது சிறந்ததுன்னு சொல்லிடுவான். அந்த க்ரீக் லாட்டினுடைய சாயல் இல்லாமல் எவன் ஒரிஜினலாக எழுதியிருந்தால் கூட இவனுக்கு பிடிக்காது. ஸோ பர்சனல் எஸ்டிமேட் என்பதும் ஒரு சிறந்த மெத்தட் இல்லை அப்படின்றது ஒரு முடிவு. 3வது லிட்டரரி எஸ்டிமேட் அல்லது ரியல் எஸ்டிமேட். ஒரு பொயட்ரியினுடைய குவாலிட்டி என்பது அதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர்லையும் அந்த சப்ஜெக்ட் மேட்டரை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற அந்த மேனர் அண்ட் ஸ்டைல், நீங்கள் சொல்கிற விதம் இருக்கு இல்லையா. ஒரு கவிதையை ஒரு எலிஜியாக சொல்லலாம், ஒரு எப்பிக்காக சொல்லலாம், ஒரு லிரிக்காக சொல்லலாம், ஒரு சானட்டாக சொல்லலாம். ஸோ தட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். அப்போது ஒரு மேட்டர் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை எந்த ஃபார்மில், எந்த ஸ்டைலில், எந்த ரைமில் சொல்கிறீங்கிறது இன்னொரு மிக முக்கியமானது. அப்போது ஒரு பொயட்ரியினுடைய சப்ஸ்டன்ஸுங்கிறது என்ன இருக்கணும், ஒரு ட்ரூத் இருக்கணும். எந்த ஒரு உண்மையை பற்றி பேசுகிறதா இருக்கணும் சப்ஸ்டன்ஸு. சும்மா ஒரு சிற்றின்ப பாடல்களாக இருக்கக்கூடாது. ஒரு ட்ரூத், ஒரு சிற்றின்ப பாடல்கள். இப்போது அறம் பொருள் இன்பம் என்று திருவள்ளுவர் கூட தான் சிற்றின்பத்தை எழுதியிருக்காரு. ஆனால் அதுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது மிக உயர்ந்த விஷயங்களை உள்ளுக்குள்ளே பேசியிருப்பார். மலரினும் மெல்லிது காமம்னு சொல்லிடுவார். அப்போது சப்ஸ்டன்ஸுங்கிறது மிக முக்கியம். அதில் ட்ரூத்தும் சீரியஸ்னஸும் இருக்கணும். அதே சமயத்தில் எக்ஸலன்ஸ் ஆஃப் ஸ்டைல் இருக்கணும். டிக்ஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கணும். இந்த எக்ஸலண்ட் ஸ்டைல் அண்ட் டிக்ஷனில் நல்ல ட்ரூத்தையும் சீரியஸான மேட்டரையும் சொல்லணும். இப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் லிட்டரரி எஸ்டிமேட்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிட்டரரி எஸ்டிமேட்டுங்கிறது ஓரளவுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த 2 மெத்தட்
முதல்ல முதலில் சொல்லப்பட்ட அந்த 2 எஸ்டிமேட் இருக்கு இல்லையா, அந்த 2 எஸ்டிமேட்டையும் எப்படி தவிர்ப்பது, ஒன்று ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட் அண்ட் பர்சனல் எஸ்டிமேட், இது ரெண்டும் நல்லதில்லை, இதை எப்படி தவிர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மெத்தட் சொல்கிறாரு. அந்த மெத்தடுக்கு பேர் டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்னு பேர். டச் ஸ்டோன் மெத்தட். டச் ஸ்டோன் அப்படின்னு சொன்னால், இந்த தங்கம் வாங்க போனீங்கன்னா பழங்காலத்தில் தங்கத்தை உரசுவாங்க. தங்கத்தை ஒரு கல் வச்சுருப்பான், அந்த தங்கத்தை உரசுவான். அந்த உரசுற அந்த கல் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் டச் ஸ்டோன்னு பேர். 24 கேரட் தங்கத்தை அப்படி ஒரு கோடு போட்டு பக்கத்தில் வச்சுருப்பான். இப்போ நீங்கள் ஒரு பொருளை கொண்டு போய் விற்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அதை கொண்டு போய் அதுக்கு பக்கத்தில் அதே மாதிரி ஒரு கோடு போடுவான். அப்போ 24 கேரட் தங்கம் ஒரு கோடு இருக்கும் அந்த கல்லில். நீங்கள் கொண்டு போன உங்கள் செயின் அல்லது ஏதோ ஒரு பொருளை பக்கத்தில் ஒரு கோடாக இழுப்பான். இழுத்துட்டு அந்த 24 கேரட் தங்கத்தினுடைய கோட்டையும் உங்களுடைய தங்கத்தினுடைய கோட்டையும் வச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பான். பார்த்துட்டு, சார் பாருங்கள் 24 கேரட் தங்கம் இது எப்படி இருக்குது, இது எவ்வளோ இருக்கும், இது 17 கேரட் 18 கேரட் தான் சார் இருக்கும், மீதியெல்லாம் இது காப்பர் சார், அப்போ இது நல்ல தங்கம் இல்லை அப்படின்னு முடிவெடுப்பான். அந்த 24 கேரட் தங்கத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் கொண்டு போன தங்கத்தினுடைய கோட்டை போட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் சார், அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குது, அப்போ இது சொக்க தங்கம், இது ஒஸ்தியான தங்கம் அப்படின்னு சொல்லிவிடுவான். இதுக்கு தான் டச் ஸ்டோன் மெத்தட்னு பேர். இது உங்களுக்கு புரியும். இப்போ நம்மால் என்ன சொல்கிறாருன்னா, டச் ஸ்டோன் மெத்தடை பயன்படுத்துவோம். டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்னு சொன்னால், ஹோமர், வெர்ஜில், டான்டே, சோஃபக்லீஸ் போன்ற பழைய கிரீக் ரோமன் போயட்ஸில் பெஸ்ட்டு போயம் இருப்பாங்க இல்லையா. டான்டே அவனுடைய டிவைன் காமெடியை விட எவன் பிரமாதமாக எழுத முடியும் இன்னைக்கும். வெர்ஜிலினுடைய தி ஈனிட் அதை விட யார் எழுத முடியும்? ஸோ இந்த மாதிரி வெர்ஜில், டான்டே, சோஃபக்லீஸ், யூரிபைட்ஸ், இந்த மாதிரியான கிரீக், லாட்டின், ஹோமரையும் சேர்த்துருக்காரு. இந்த மாதிரியாக கிரீக் ரோமன் போயட்ஸை வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் ஷேக்ஸ்பியர் அண்ட் மில்டனை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போது ஒருத்தன் கவிதை எழுதிட்டு வரான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த கவிதையை இந்த வெர்ஜில், டான்டே, சோஃபக்லீஸ், ஹோமரோட கவிதை அல்லது ஷேக்ஸ்பியர், மில்டனுடைய கவிதைகளோட வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த லைன்ஸ் ஷேக்ஸ்பியனுடைய இந்த லைன் மாதிரி இருக்குது, மில்டனுடைய இந்த ஸ்டாண்டர்டில் இது இருக்குது, அப்போ இது ஒரு நல்ல போயம்னு சொல்லுங்கள். இல்லை ஷேக்ஸ்பியர், மில்டன் அதை வச்சுக்கிட்டு இதோட பார்த்துட்டு இதில் ஒரு 50% தேருங்க அப்படின்னு சொல்லுங்கள், அல்லது இது யூஸ்லெஸ் உதவாக்கரைன்னு சொல்லுங்கள் என்று ஹோமர், வெர்ஜில், டான்டே, சோஃபக்லீஸ் போன்ற ஆன்சியன் கிரீக் அண்ட் ரோமன் போயட்ஸையும் இங்கிலீஷில் ஷேக்ஸ்பியர், மில்டன் என்ற கவிஞர்களுடைய போயட்ரியும் வைத்துக்கொண்டு அவர்கள் எழுதிய கவிதைகளின் லைன்ஸ், பேசேஜையும் எக்ஸ்பிரஷனையும் வச்சுக்கிட்டு பக்கத்தில் இன்னொருத்தன் புதுசாக எழுதினவனுடைய கவிதைகளையும் வச்சு இதையும் கம்பேர் பண்ணி இது மோசம், இது சிறந்தது என்று சொல்லிவிடலாம் என்று அந்த ஒரு மெத்தடை, டச் ஸ்டோன் மெத்தடை இதில் சஜஸ்ட் பண்ணுறார். ஸோ இது எண்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு பார்ட். அதுக்கு அடுத்த பார்ட்டில் நாம் ஹை சீரியஸ்னஸ் அல்லது கிராண்ட் ஸ்டைல்னால் என்ன, இந்த கிராண்ட் ஸ்டைலில் சாசர் எப்படி எழுதியிருக்காரு, ஷேக்ஸ்பியர் எப்படி எழுதியிருக்காரு, ட்ரைடன், போப்பு, ராபர்ட் பர்ன்ஸு என்ற ஒவ்வொரு கவிஞர்களை பற்றியும் இவருடைய எஸ்டிமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. அதை நாம் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.